ஜெபிக்கலாம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆம் தகப்பனே, உமக்கே ஆராதனப்பா, உமக்கே மகிமை. கர்த்தாவே, இந்த வெள்ள அருமையான நம்முடைய பிள்ளைகள் கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. நீர் மகிமைப்படுவீராக. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது கொடானி நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் கூறி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். உங்களையும் இயேசு நாமத்தை வாழ்த்துகிறேன். அருமையான போதகர் ஐயாவுக்கும் என்னோட அன்பான வாழ்த்துதல். ஐயா இங்கே வெளியே போயிட்டாங்களா? ரைட், ஓகே. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கடந்த முறை நான் வந்ததை காட்டிலும் இந்த முறை உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எத்தனை பேர் என்னை உங்களுக்கு தெரியும் தெரியாது. ஆனால் நாங்கள் வந்தோடனே பார்த்தேன், உட்காருவதற்கு இடம் இல்லை. வரக்கூடிய நாட்களில் வெளியே என்ன பண்ணலாம், டென்ட் போட்டு ஸ்பெஷல் சேர் போட்டு வெளியே ஒரு டிவி என்ன பண்ணலாம், வச்சிடலாம். அல்லேலூயா. ரைட். இந்த நாளில் கூட ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா நம்மளை யார் கேள்வி கேட்பாங்க? முதலாவது யார் கேள்வி கேட்பாங்க? பெற்றோர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. கணவர் தவறு செஞ்சால் மனைவி என்ன பண்ணுவாங்க? கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அப்படி சொல்லணும். ஆமாம். ஆனால் மனைவி தவறு செஞ்சால் கணவர் என்ன பண்ணுவாங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்பாவி ஜனங்க நாங்கள்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு முறை கேட்பாங்க,
எதுக்காகமா செலவு பண்ண, என்ன பண்ண அப்படி கேட்டு விட்டுருவாங்க. ஆமாம், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக சில கேள்விகளை கேட்க போறார். அல்லேலூயா. சில கேள்விகளை. ஆமாம், நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆமாம், ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கு டயர்டாக நினைக்கிறீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம வாஞ்சோடு என்ன பண்ணோம், நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்தில் என்னதெல்லாம் இருக்குது, அங்கே என்ன நடக்கும், எப்போதும் எப்படி இருப்பாங்க, ஆண்டவரை துதிச்சிட்டே இருப்பாங்க. அங்கே அழுகை கிடையாது, கவலை கிடையாது, கஷ்டம் கிடையாது. அப்போ அங்கே என்ன நடக்கும், எப்போதுமே ஜாய்ஃபுல் தான், சந்தோஷம்தான். அல்லேலூயா. அது தெரியுமா? சரி, அங்கே எத்தனை மணி நேரம் சந்தோஷம் இருக்கும், எத்தனை மணி நேரம் தூங்குவாங்க? சத்தமா சொல்லுங்களேன். எப்பொழுதுமே 24 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷமா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. 2 மணி நேரம் நம்ம இங்கே ஆலயத்தில் உட்கார முடியலன்னா அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், யோசித்து பாருங்க. ஒரு 2 மணி நேரம் ஆலயத்தில் தேவ சமூகத்தில் நம்ம ஆராதிக்க முடியல அப்படின்னா நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறதில்ல, ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம தொழுது கொள்வதற்கு, ஆண்டோடைய நாமத்தை மையப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா போன மாதம் பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபையை நடத்தி வருகிறார், ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். நான் அவரை கண்ட பொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாத ஆண்டவர் சொல்றாரு. என் மகனே மகளே, ஏன் பயப்படுற? நீ பயப்படுற மாதிரி காரியம் எதுவுமே கிடையாது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொரு என்ன பண்றாரு, பலப்படுத்துற. ஏன் பயப்படாதுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிங்க, 18வது வசனம் வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரணத்தை வென்றவர் உயிரோடு இருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்தவர் உயிரோடு இருக்கிறார், மரணமே உன் கூரெங்கே என்று சொன்னவர் உயிரோடு இருக்கிறார், பிசாசின் தலையை நசுக்கினவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க ஒன்றுக்கும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் சதா காலங்களோட கூட இருக்கிறார். மார்க் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. தேவ தூதர்களை பார்த்து என்ன சொல்றாரு, எவர்களாயும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வசனங்களை கேளாமல் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக. மார்க் 6:11. நல்லா கவனிங்க. யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனா நீங்க என்ன பண்ணணும், உங்க காலில் படிந்த தூசிய உதறிட்டு போங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், பலப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிற தேவன் உங்களை வெளிப்படுத்துகிறவர், உங்களோடு கூட வாழுகிறவர். நீங்க எங்க போனாலும் அவர் உங்க கூட வருவார். உங்களை ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணோம், சண்டையே போடக்கூடாது. நீங்கெல்லாம் யாரு, தேவதூதர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் தேவதூதர்கள். அல்லேலூயா. லூக்கா 24வது அதிகாரம் 34வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, எம்மா ஊருக்கு என்ன பண்ணாங்க, போன சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரித்தேன், நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் யாரை பலப்படுத்துறது தெரியுமா, அந்த உலகத்துல மனிதனால கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்களாக இருக்கிற பிள்ளைகள். அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவங்க சாவினுடைய விளிம்பில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் என்ன பண்றேன், இருக்கிறேன். சதா காலம் நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், உன்னை ஆராய்ந்து இருக்கிறேன், உன் வழியை அறிந்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும்
பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் மறந்து போக வேண்டாம். யோபு 19:25 நாம் வாசிக்கிறோம். யோபு என்ன சொல்றார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கவலையில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய கண்ணீரில் அவர் எப்படி இருக்காரு? உங்க கூட தான் அவர் என்ன பண்றாரு? அவர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கார். எதற்காக இயேசு மரித்தார்? எதற்காக அவர் உயிரோடு வந்தார்? யாராவது சரியா சொல்லுங்க. எதற்காக அவர் மரிக்கணும்? நம்முடைய பாவங்களுக்காக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவரவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக ஒரு காளையோ ஆடை என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினாங்க. அந்த பலினால பாவம் எல்லாமே தீர்க்கப்படும் என்று சொல்லி நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் எந்த பாவமானாலும் எந்த ஒரு கர்மமானாலும் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே ஒரு தரம் அவர் பலியாகப்பட்டு அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் என்ன பண்றாரு? நமக்காக பலியானார். இன்னைக்கு நமக்காக யார் என்ன பண்ண மாட்டாங்க? உதவி செய்ய இந்த உலகத்தை வரமாட்டாங்க. ஆனால் நமக்காக ஒரு மனிதர் மரித்தார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்மை போல ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்த ஒரு தெய்வம், நமக்காக பாடுபட்ட ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. எந்த தெய்வமும் நமக்காக என்ன பண்ணல? மரிக்கல. நமக்காக உயிர் தெழல. அல்லேலூயா. நமக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். நமக்காகத்தான் இந்த உலகத்துல பாடுகள் பட்டார். நமக்காக ஜீவனை கொடுத்தார். நமக்காக உயிர் தெழுந்தார். இன்னைக்கு நமக்காக நம்மோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சில வேளைகளில் பயங்கள் ஒரு மனிதன் அப்படியே தொடும். பயம் தொடும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவன் செய்வதறியாதபடி திகைத்து போய் அப்படியே கூனி குறுகிடுவான். சில பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த பயத்தில் கஷ்டத்தை நினச்சி, கவலை நினச்சி சாப்பிட மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் அந்த பயத்திலே அவங்களுக்கு வியாதி வந்துடும். சில பேருக்கு என்ன செய்யணும், எப்படி நடக்குன்னு தெரியாதபடி அவங்களுடைய செயல் என்ன ஆயிரும்? மறைந்து போயிடும், குறைந்து போயிடும். அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. காரணம், ஒரு மனிதனை பயத்தை கொண்டு வர்ற காரியம் யாருடைய செயல்? பிசாசனுடைய செயல். நீங்க செய்ய வேண்டிய காரியம், அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால பயத்தை கொண்டு வர்ற ஆவியே, நான் இயேசு நாமத்தை கட்டுகிறேன்னு சொல்லி நீங்க விடுதலையோடு நம்பிக்கையோடு நீங்க செயல்படுகிறனால் உங்களுக்கு என்ன பண்ணாது? பயம் வரவே வராது. அல்லேலூயா. மார்ட்டின் லூதர் ஒரு முறை என்ன பண்ணார்னா, பிரசங்கத்துக்கு அவர் ஆயத்தமாகிட்டு இருந்தாரா. பாவத்தை குறித்து பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணான்னா, எப்பா மார்ட்டின், நீ இன்னைக்கு பாவத்தை குறித்து பேசுறிய, உன் பாவம் எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலோடு என்ன பண்ணானா அவன் காண்பித்தானா. அதை பார்த்த உடனே என் பாவத்தை, என் அக்கிரமத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் எனக்காக சிலுவையில் சிந்திய ரத்தத்தினால மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தினார். நீ அப்பால போ சாத்தானே என்று சொல்லி என்ன பண்ணாரு? தன்னுடைய டேபிள்ல இருந்த ஒரு ரெட் கலர் இங்க் என்ன பண்ணாரு? அந்த பிசாசு காண்பித்த அந்த பாவத்துடைய சீட்டில் தெளிக்கும் பொழுது அத்தனையும் மறைந்து இயேசு கிறிஸ்து ரத்தமாக காணப்பட்டதா. பிரியமானவர்களே, இன்னைக்கு சில வேளைகளில் நம்ம ஏதோ ஒரு அறியாமல் என்ன பண்ணியிருப்போம்? ஏதோ ஒரு மறைமுகமான பாவத்தில் நம்ம சிக்கி இருப்போம். இன்னைக்கு நம்ம கெட்டு போறதுக்கு காரணமே என்னது? பாவம்தான். முன்னால பாவத்தை தேடி ஓடும். இப்போ பாவம் நம்ம கையிலே இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்குது? செல்போன். நம்மளை சின்ன பின்னமா சிதறடிக்கிற காரியம் செல்போன் தான். எதை பார்க்கக்கூடாதோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஓப்பன் பண்ணோன்னா அதான் வரும். எங்கே நேரத்தை செலவழிக்கணுமோ அங்கே செலவழிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? ரீல்ஸ் மோகம். ஆமாம், யார் என்ன ரீல்ஸ் போட்டிருக்கா உடனே ஒரு லைக். ஆமாம், போடும்போதே சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய லைக்ஸ் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப வேண்டுதலோடு வைக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம நேரத்தை வந்து எதில் செலவு பண்ணணுமோ அதில் செலவு பண்ணணும். அதுதான் ஒரு முக்கியமான காரியம். அந்த நேரத்தை நம்ம வீணடிக்கிற காரியம் யாரு? பிசாசுடைய தந்திரம். என் மகனே, மகளே, உங்களுடைய நேரத்தை யார் அதிகமாக கொண்டு போகிறான்னு நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் விடுதலை பெறணும். அருமையான பாஸ்டரோட குட்டி தம்பி நல்லா பாட்டு பாடினான். நம்ம முகத்தை பார்க்கலாம், தேடி தேடி பார்க்கங்காட்டி அவர் என்ன பண்ணார்? என் அப்பாயின்மெண்ட் டைம் முடிஞ்சு போச்சுன்னு கொடுத்துட்டு வந்துட்டார். அப்புறம் பிரதர் கண்டினியூ பண்ணார். ஆமாம், ரொம்ப நல்லா அழகாக அருமையாக பாடினா இல்லையா?
அந்த சின்ன வயசுல அந்த தாளந்து. இன்னைக்கு நவீன உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குது? ஒரு முறை நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பதியினர் பார்த்தேன். ஒரு குட்டி குழந்தை, ஒரு வயசு இருக்கும், கொஞ்சம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தது. உடனே அந்த தாயார் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய ஒன்று என்ன பண்ணோம், பால் கொடுத்து அதை அமர்த்தணும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது உணவுப் பொருள் கொடுத்து அவருடைய பசியை ஆட்டணும். இல்லையா அது என்ன பண்ணணும், குழந்தை எதுக்காக அழுதுன்னு யோசித்து பார்க்கணும். அந்த அம்மா யோசித்து பார்த்து வித்தியாசமாக தோணுச்சு, செல்ஃபோனை தூக்கி கையில் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. உடனே சத்தத்தை காணும் குழந்தைக்கு. ஆமாம், ரொம்ப அமைதியாக விளையாட ஆரம்பிச்சிட்டு. இன்னும் எத்தனையோ காரியங்கள்லாம் சொல்லலாம். ஆனால் செல்ஃபோனை கொடுக்காம அந்த பிள்ளைகளை வளர்த்துற பெற்றோர் இன்னைக்கு இந்த நவீன உலகத்தில் இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நமக்காக தான் என்ன பண்ணார், அவர் இந்த உலகத்தில் பிறந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார். எதுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார்? எதுக்காக உயிர்த்தெழுந்தார்? நீங்கள்லாம் என்னையே பார்க்க மாட்டேங்கிறீங்க. தம்பி ஃபேன் என்ன விட்டுறான், தம்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, ஆதியிலே அருமையான ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்கே 2 பேர் ஆண்டவர் வைத்தார். யாரை வைத்தார்? ஆதாம் ஏவாளை வைத்தார். எதற்காக? அவர்களுக்கு தேவ மகிமையை கொடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, தேவ மகிமையோடு இந்த பூமியில வாழுங்க, இந்த மகிமையோடு நீங்க என்ன பண்ணுங்க, பரலோகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தேவ மகிமையினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனா பிசாசு என்ன பண்ணா, அவர்களை வஞ்சித்தான். வஞ்சித்து நிமித்தமாக என்ன ஆச்சு, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிற அவர்கள் தேவ மகிமை என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. மனுக்குலம் எதற்காக உண்டாக்கப்பட்டது, மனுக்குலம் எதற்காக உருவாக்கப்பட்டது, மனுக்குலகத்து தேவன் என்ன பண்ணினாருங்கிற அந்த தேவ சாயலோடு உருவாக்கப்பட்ட மனுக்குலம் தேவ மகிமையை இழந்தது. இழந்து போன தேவ மகிமையை அப்படியே விடக்கூடாது என்பதற்காக, அந்த இழந்து போன தேவ மகிமை மனிதன் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இந்த உலகத்தில் என்ன பண்ண கொடுத்து இவ்வளவாய் நமக்கு அன்பு கூர்ந்து பரலோகத்தில் உள்ள வாசலத்தை நம்ம பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் மத்தியில் நிற்கிற நான், என்னுடைய எண்ணங்கள்லாம் ஒரு 50 வயதுக்கு மேலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா போதும். அது வரைக்கும் இந்த உலகத்தை என்ன பண்ணலாம், நல்லா சுற்றலாம், நல்லா சாப்பிடலாம், இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு சொல்லி என் எண்ணம் போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய 26வது வயதில், இப்போ எனக்கு 53 வயது ஆண்டோடைய கிருபையினால, 26வது வயதில் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆண்டவர் என்ன பண்ணார், அனுமதிச்சார். நான் எப்போதுமே 2 வீலர் காரில் ரொம்ப வேகமான வாகனத்தை ஓட்டுவது என்னுடைய பழக்கம். ஆனால் நான் ஆக்சிடென்ட் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போனேன். அல்லேலூயா. 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு, அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வைத்த வலை அதுதான், அவர் வச்ச பிளான் அதுதான். அப்போ நான் கீழே விழுந்தப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஜீவனை, என்னுடைய ஜீவனை, என்னுடைய சகோதர ஜீவனை கர்த்தர் என்ன பண்ணார், பாதுகாத்து கொடுத்தார். சில மீன் வலை போட்டால் என்ன பண்ணோம், சேதாரம் இல்லாமல் மாட்டிக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் சில மீன் பார்த்தீங்கன்னா அடிபட்டு செதறி இரத்த காயத்தோட வரும். அப்படிப்பட்ட மீன் நான். அல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப நீட்டாக இருக்கிறீங்க. வலை போட்டோன்னே என்ன பண்ணியிருக்கீங்க, மாட்டியிருக்கீங்க. அல்லேலூயா. அதான் உண்மை. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னைய போல அடிபட்டு கிழிக்கப்பட்டு மாட்டாதபடி நீங்களாம் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணிருக்கீங்க, ஃப்ரெஷ் மீனாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாருமே சில போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டத்தை மத்தியில் என்ன பண்ணணும், நாம வாழ்ந்தாகணும். அந்த போராட்டமான உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். அதற்காக தான் அவர் நமக்காக என்ன பண்ணார், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சில கேள்விகள் ஆண்டவர் கேட்கிறார். 7 கேள்வி கேட்கிறார். முதல் கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, ஏன் அழுகிறாய்? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுற? அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனதுண்டானால்
அவர் வைத்த இடத்தை காண்பி. போதும், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே யாருக்கு தரிசனம் ஆகிறாரு? மரியாதைக்கு. அந்த அம்மாட்ட கேட்குறேன், ஏம்மா யாரை தேடுற, ஏன் அழுகிற? முதல் கேள்வி, ஏன் அழுகிற? இன்னைக்கு மற்றவருடைய கண்ணீரை துடைக்கிறதெல்லாம் நீங்க ஒவ்வொரு மாற வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய முதல் காரியம் நீங்க மற்றவருடைய கண்ணீரை துடைக்கணும், மற்றவருடைய காயத்தை நீங்க ஆற்றணும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், அதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. கல்லர் கையில் அகப்பட்ட ஒரு மனிதன் குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கிறான். ஆச்சாரியன் வரான், பார்த்துட்டு போயிட்டான். லேவியன் வரான், அவன் பார்த்துட்டு போயிட்டான். யாருமே அந்த மனுஷனை கண்டுக்கல. அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிர் போயிடும். ஆனால் அந்த வழியை யார் வந்தா? அவனுக்கு என்ன பேரு? நல்ல சமாரியன். அல்லேலூயா. அவன் பார்த்தோன்னு என்ன பண்றான்? அவனுடைய காயங்களை முதல்ல பார்க்கிறான். அவனுக்கு முதல்ல என்ன தேவை? திராட்சை ரசம் கொடுக்கிறான். அவனுடைய காயங்களுக்கு எண்ணெயை பார்க்கிறான். அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு என்ன பண்ணான்? அவனை பராமரிப்பதற்கு சத்திரக்காரன்ட்ட கொண்டு போறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்க மற்றவங்களுடைய காயத்தை என்ன பண்ணும்? ஆற்றணும். அந்த காயத்தை ஆற்றாம நொந்து போன புண்ணலை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? மேற்கொண்டு புண்ணாக்காதீங்க. அல்லேலூயா. உங்களால் யாராவது பிரிந்து போன குடும்பம் இருந்தால் என்ன பண்ணுங்க? ஒன்று சேருங்க. ஆமேன். மற்றவருடைய காயத்தை ஆற்றுவதற்குரிய காரியம் அதுதான். நீ நல்ல சமாரியன். உனக்காக தான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். ஆண்டோட சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக இருப்பதற்காகத்தான். உங்களால் யாராவது கண்ணீர் வடிச்சாங்கன்னா முதல்ல கண்ணீரை தொடங்க. ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேளுங்க. கேட்பீங்களா? இது வரைக்கும் கேட்காம இருந்தால் பரவாயில்ல. இனி என்ன பண்ணுங்க? கட்டாயம் கேட்கணும். நம்ம 1 சாமுவேலில் வாசிக்கிறோம். 1வது அதிகாரத்தில் அண்ணாளோட வீட்டுக்கார் பேர் என்ன? எல்கனா. அவரு கேட்காரு தன் மனைவியை பார்த்து, அண்ணாலே அண்ணாலே ஏன் அழுகிறாய்? கேட்டாரா? உங்க வீட்டுக்காரர் கேட்டிருக்காரா? எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் எத்தனை முறை தான் கேட்பாரு? ஹல்லேலூயா. ட்ரெஸ் கேட்டு வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி அழுகிறவங்க யாராவது இருக்காங்களா? நகை கேட்டு வாங்கி கொடுக்கன்னு சொல்லி அழுகிறவங்க இருக்காங்களா? இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு எனக்கு எதுவுமே வாங்கி தரல, நீ சம்பாதிச்சதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுத்துற சகோதரிமார் அழுதுகிட்டு இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்டவங்கள கேட்கவே முடியாது. ஆனா எல்கனா கேட்கிறாரு, அண்ணாலே அண்ணாலே நீ ஏமா அழுவுற? ஒரு நல்ல கணவர் தன் மனைவி என்ன பண்ணணும்? விசாரிக்கிறாங்களா? ஒரு அக்கா மட்டும் தைரியமா சொல்றாங்க, விசாரிக்கணும். ஆமா, எங்க ஐயா விசாரிக்க? முதல்ல பிரச்சனையே ஒரே குடும்பத்துல தலைவிரிச்சு ஆடுது. சரி, குடும்பத்துல எங்க பிரச்சனை யார்கிட்ட ஆரம்பிக்குது? சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட? கணவன்கிட்ட பிரச்சனை ஆரம்பிக்குதா? மனைவிட்ட பிரச்சனை ஆரம்பிக்குதா? இயேசு கிறிஸ்து நமக்காக தான் உயிர் தெழுந்து வந்திருக்கிறாரு. யார்கிட்ட ஆரம்பிக்குது? யாரோ சொன்னாங்களா? கரெக்டா சொன்ன மாதிரி இருந்தது. இங்க அம்மா சொல்றாங்க மனைவி கிட்ட தான் ஆரம்பிக்குது. பின்னாடி ஒரு குரல் கேட்குது, கணவர்கிட்ட தான் ஆரம்பிக்குது. சரி, மனைவி கிட்ட இருந்து தான் 99% ஆரம்பிக்கும். அதான் உண்மை. சரி, யார் முதல்ல ஒப்புரவாகணும்? மனைவி தான் ஒப்புரவாகணுமா? சரி, நான் சொல்றேன், சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறது போல குடும்பத்துக்கு யார் தலைவர்? கணவர் தான். கணவர் மேல பிரச்சனையே இல்லை, தப்பே இல்லைனாலும் யார் தான் ஒப்புரவாகணும்? ஆமா, வீட்டுக்கு போனோன்னு சொல்லுங்க, ஏங்க நல்லா மெசேஜ் கேட்டீங்க, என் மேல தப்பே இருந்தாலும் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, ஆமா நீங்க தான் என்னை விசாரிக்கணும், நீங்க தான் என்னை தேற்றணும், நீங்க தான் என் கண்ணீரை துடைக்கணும், ஏன் அழுதன்னு கேட்கணும், ஏன் சாப்பிடலன்னு கேட்கணும், எல்லாம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி மிரட்டாதீங்க. சரிதானா? நல்லா கவனிங்க. சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறது போல குடும்பத்துக்கு யார் தலைவர்? கணவர் தான் தலைவர். கணவர் தான் என்ன பண்ணும்? இறங்கி வந்து ஏமா பிரச்சனை அப்படின்னு என்ன பண்ணும்? விசாரிக்கணும். ஆமா, சில நேரங்களில் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சில காரியங்களை, என் குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கிறபடினால என் மனைவிடத்தில் சில காரியங்கள் என்ன பண்ணுவேன், நான் ஆலோசனை சொல்லுவேன். அவ்வளோ சீக்கிரம் கேட்டுற மாட்டாங்க இல்லையா? ஆமாம், எல்லார் குடும்பத்தில் நடக்கிறது போல தான். அந்த ஆலோசனை அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும்.
அவங்களுக்கு கொஞ்சம் விசனமாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும். அப்போ ஒரு சில மணி நேரங்கள் பேசாமல் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், இப்போ பேசுவா அப்போ பேசுவான்னு பார்ப்பேன். பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்கா, நேரம் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே விட்டு விட முடியுமா? சொல்லுங்க பாப்பா, விட முடியாது. உன்னை என்ன பண்ணேம்மா, தண்ணி கொண்டாம்மா அப்படின்பேன். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட தாங்க வரணும். ஹல்லேலூயா. அதான் உண்மை. ஒரு கணவனானவன் தன் மனைவியிடத்தை என்ன பண்ணணும், இறங்கி போய் பேசி அந்த விரிசலை பெருசுப்படுத்தாம என்ன பண்ணணும், கூடிய சீக்கிரம் சமாதானம் வழியை பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான மனைவி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான கணவர். அல்லேலூயா. ஏன் அழுகிறாய் ஆண்டவர் கேட்கிறார். உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். ஆகாரு கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பார். சில குடும்பங்கள்ல கணவர் இல்லை, சில குடும்பத்துல மனைவி இல்லை, சில குடும்பத்துல பெற்றோர் இல்லை. நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களா? உங்களுடைய கண்ணீரை யாரும் ஏன் அழுகிற கேட்க ஆள் இல்லையா? ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அம்மா அழுகிற, ஏன் ஐயா அழுகிற? ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்கு செய்து தருவார். உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி காண எல்லா தடைகளும் விலகி போகும். சோர்வு இருக்குதா, கலங்காதீங்க. தனிமையில் இருக்கிறீங்களா, கலங்காதீங்க. ஒரு முறை மார்ட்டின் லூதர் ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருந்தாரா. அதிகமான ஊழியம் செய்கிறவர். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பயங்கரமான சோதனைகள், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வருது. ஆனாலும் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் என்ன பண்றேன், உங்களோட கூட இருக்கிற என்ற உயிர் தந்தவர் வார்த்தையின் நம்பிக்கையின்படி நாங்களாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு வகையில பிரச்சனை வரும், ஏதோ ஒரு வகையில போராட்டம் வரும், ஏதோ ஒரு வகையில நமக்கு கல்லறிவு ஆயத்தமா இருப்பாங்க. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நம்ம என்ன பண்ணோம், கவனமா என்ன பண்ணோம், செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் வாழ்க்கையில சோர்ந்து போனோம்னா நம்மளை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தேட மாட்டாங்க. ஆனா என்னை தேடுவதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழணும். அல்லேலூயா. அதான் உண்மை. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை நடத்துவார். அந்த மார்ட்டின் லூதர் ரொம்ப சோர்வோடு இருந்தாரா. இவர் பிரசங்கம் பண்றவர், இவர் ஏன் சோர்வோடு இருக்கிறாரு? அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை. நேரம் அந்த அம்மா வீட்டுக்குள்ள போனாங்க. பிளாக் சேரியை உடுத்துட்டு வந்து நின்னாங்களா அவர் முன்பதாக. அவர் கேட்டாரு, ஏம்மா இன்னைக்கு என்னம்மா, என்ன நாள் இன்னைக்கு பிளாக் சேரி நீ உடுத்துட்டு வந்திருக்கிற, என்ன உனக்கு பிரச்சனை? ஆமாங்க, இயேசு இன்னைக்கு என்ன பண்ணாரு, மரித்து தான் போயிட்டாருங்க, அவர் உயிரோடு எழுந்திக்கலங்க. என்ன அம்மா நீ பேசுற, நீ சேரியை மாற்றுவாம்மா? இல்லைங்க, நீங்கள் சோர்வாக இருக்கீங்களாங்க. ஓ, இதுதான் பிரச்சனையா? என்னுடைய மனக்கண்ணை நீ திறந்தம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, தன்னை திருத்தி கொண்டாரா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம் ஒன்று ரெண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சாதிக்கணும். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு நான் மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் நமக்கு பலம் கொடுத்தா அவ்வளவுதான். யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லி, இதோ திறந்த வாசல் 9 வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் போட்ட முடியாது. இரண்டாவது காரியமாக வேதம் சொல்லுகிறது, யாரை தேடுகிறாய்? மகதலேனா மரியாள் என்ன பண்றாங்க, கல்லறையில் இயேசுவை தேடுறாங்க. இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை தேடுவதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. எத்தனை பேர் காலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் காலையில் எழுந்துச்சு பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் முதலாவது வேதம் சொல்லுது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தருங்க, அப்பொழுது அதையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடந்த ஆண்டு மே மாதம் என்னோட கூட படித்த சகோதர சகோதரிகளை நான் பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். 33 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு தொடர்பும் இல்லாத இருந்த ஒரு சூழ்நிலையில் அருமையான என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஒரு சிலர் தான் அதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, மற்றவங்க எல்லாமே ஆண்டவர் அறியாத ஜனங்க. அப்போ நான் ஒரு ஊழியக்காரனா அவங்களுக்கு தெரியாது, ஒரு பாஸ்டர் அப்படின்னா தான் அவங்களுக்கு தெரியும். அந்த பாஸ்டருங்கிற எண்ணம் மட்டும் எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனந்தராஜ் ஒரு பாஸ்டரா இருக்காரு, அவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எனக்குள்ள ஒரு எண்ணம், அத்தனை பேருக்கு என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நான் ஆண்டவரை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றது போல இன்னைக்கு அருமையான இந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். எனக்குள்ள ஒரு வாஞ்சை. நல்லா கவனிங்க,
உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை தேடி ஆசீர்வாதத்தை நீங்க மட்டும் பெற்றுக்கொண்டா போதாது, உங்க கூட இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நீங்க என்ன சொல்ல முடியும்? ஜெபம் பண்ண முடியும். சில பேர் சொன்னா கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? ஜெபத்துல தான் வைக்க முடியும். ஜெபத்துல வச்சு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க செயல்படுத்தக்கூடிய வீரர்களா மாறணும். அல்லேலூயா. நீங்க செயல்படுத்தின அந்த வழியாகத்தான் என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய செயல்பாடு நிமித்தமாக கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? சிலுவை அண்டு வர முடியும். ஆமென். அதான் உண்மை. என்னுடைய நண்பர்களிடத்துல என்னுடைய பேச்சை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஒரு காலத்தில் படிக்கிற காலத்தில் என்ன பண்ணுவேன்? அவ்வளோ ஒரு ரவுடிசனம் பண்ணிக்கிட்டு ஸ்கூலில் சுற்றி வருவேன். எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுவேன். அதே நேரத்தில் அநேக நான் போக்கிரித்தனமான காரியங்கள் செய்த நாட்கள் உண்டு. எல்லாவற்றையும் என்னோட கூட இருந்த பார்த்த அந்த தோழர் தோழிகள் என்ன பண்ணாங்க? ஆனந்தராஜா இன்னைக்கு இப்படி ரட்சிக்கப்பட்டு இப்படி பேசுறது, ஜெபம் பண்றது அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்டேஜில் ஏறி என்ன பண்ணேன்? ஜெபித்தேன். சாட்சியாக நான் சொல்றேன், அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு என்ன இடத்துல சில ஜெப குறிப்புகளை கொண்டு சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. காரணம், நாம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நீங்க அநேக புறஜாதி ஜனங்களுக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். வரும் பொழுது ஒரு ஆத்மா, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மா நீங்க என்ன பண்ணோம்? ஆதாயப்படுத்தி நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு உங்களுடைய சொல் மாத்திரமல்ல, உங்களுடைய செயலும் முக்கியமா தேவை. ஆமென். அதுதான் முக்கியமான ஒரு காரியம், வேற ஒன்றுமே கிடையாது. நம்முடைய செயல், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரை எப்படி தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்களோ, ஆண்டவர் அதே போல அநேக பேர் என்ன பண்ணிருக்கிறார்? தேடிக்கொண்டிருக்கிறார். நான் உனக்காக தான் உயிர் தெழுந்தேன். நீ யாரை தேடிக்கிட்டு இருக்கிற? யாரை தேடுகிற? அங்க கல்லறையில் யாரும் இல்லை. நான் என்ன பண்றேன்? பிதாவின் இடத்துக்கு நான் போகிறேன். என் அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உலக பிரகாரமாக நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால் இன்னைக்கு பரிதபிக்கப்பட்ட ஜனமா இருப்போம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்கு புறம்பே அவர் பாடுபடாமல் இருந்தால், எருசலேம் நகரத்துக்குள் பாடுபட்டிருந்தால் யூதர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். எருசலேம் நகரத்துக்கு வெளியே பாடுபட்டதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எதை தேடணும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய பிள்ளைகளா மாறுங்க. தூங்கி முழிச்சோன்னு முதலாவது ஜெபிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. அது ரொம்ப முக்கியமான காரியம். வாசிக்கலாம், வேதத்தில் ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்குன்னு நம்ம வாசிக்கலாம். நீதிமொழியில் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழியில் 8:17. நல்ல கவனிங்க. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அதிகாலை வேளை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக நீங்க ஆண்டவரை கண்டடைய முடியும். ஆமென். நீ ஆண்டவரை தேடினாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க பெற்றோரை தேடி பார்க்க முடியும். நீங்க ஆண்டவரை தேடினாதான் மனைவி என்ன பண்ண முடியும்? கணவர் மேல் உண்மையான அன்பு வைத்து கணவனை தேட முடியும். நீங்கள் ஆண்டவரை தேடினால்தான் கணவனானவன் உண்மையான அன்பு வைத்து மனைவியை தேட முடியும். நீங்கள் ஆண்டவரை தேடினால்தான் உங்களுடைய மாமனார் மாமியாரை தேடி பார்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பத்தில் மாமனார் மாமியார் வந்தா கசப்பா இருக்கு தெரியுமா? மருமகளுக்கு ஏதோ ஒரு வகையில காயப்படுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில மாமியார் மருமகளை புண்படுத்திருப்பாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அப்படி புண்படுத்துறதுக்காக தான் உயிர் தெழுந்திருக்கிறார். உங்களுடைய சுபாவங்கள் மாறணும், ஜென்ம சுபாவம் மாறணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மாமியாரும் சுபாவம் மாறணும், மருமகளுடைய சுபாவம் மாறணும். அவங்க என்னுடைய தாயார், மாமியாரின் தாயார் கோபத்தில் வார்த்தை சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, அது நான் மன்னிக்கிறேன். நிச்சயமாக நான் என் தாயாரை தேடுவேன். உங்களுடைய பெற்றெடுத்த தாயாரை நேசிப்பது போல உங்களுடைய மாமியாரை நேசிச்சு பாருங்க.
உங்களை அவங்க வெறுத்தாலும் பரவாயில்ல, நீங்க நேசிங்க. ஆண்டவர் உங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு அழகான ஒரு குழந்தை. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு. ஒரு நாள் அந்த மகள் சொன்னாள், அங்கிள், என்னோட வாழ்க்கையை ரொம்ப கசப்பாக மாறிவிட்டது அங்கிள், ஏனம்மா என்று கேட்டேன். அந்த மகள் சொன்னால், நான் கல்யாணம் ஆகும்போது ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். நடந்த உண்மையை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கி பெண்கள் நிறைய அதிகமான பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய காரியங்கள் நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுக்கு அநேக காரியங்கள் ஆலோசனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அந்த மகள் சொன்னால், நான் எனக்கு திருமணம் ஆகும்போது நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். என்னுடைய கணவருக்கு என்னை பிடித்தது, என்னுடைய கணவர் வழியில் உள்ளவங்களுக்கும் என்னை பிடித்தது. கல்யாணம் ஆன பிறகு நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய சரீரத்தில் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சது. அதுதான் பிரச்சனை. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னுடைய சரீரத்தில் வெயிட் குறையவே இல்லை. இதனால் என்னுடைய கணவரை அதிகமாக நேசிக்க தான் செய்தார். ஆனால் என்னுடைய மாமனார் மாமியார் அவங்களுக்குள்ள பிரச்சனையில் என்னிடத்தில் உள்ள நகை பணத்தை நேசிக்க ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிங்க, நடந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கார் தெரியுமா? கண்ணீர் விடுகிற உங்களை பார்த்து, உங்களை தேடிதான் ஆண்டு வந்திருக்கிறார். உங்களை அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். என்னிடத்தில் இருக்கிற நகை பணம் அதிகமாக நேசிக்கிறார்கள். என்னால் கொடுக்க முடியாது என்று நான் மறுத்த பொழுது தன்னுடைய மகனை என்ன பண்ணாங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து முழுமையாக பிரித்து விட்டார்கள். இன்னைக்கு நானும் என்னுடைய சிறு குழந்தையும் நாங்கள் நிர்கதியாக நிற்கிறோம். எங்களை விசாரிப்பதற்கு ஆள் இல்லை, எங்களை கவனிப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் நாங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால் ஆண்டவர் என்ன பண்ண எங்களை பலப்படுத்துகிறார். என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மகள் கண்ணீரோடு வேதனையோடு சொன்னாள். பிரியமானவர்களே, நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது என்ன பண்றோம்? சத்தமா சொல்லுங்க. ஒல்லியா வேணும், ஆமா, குச்சி மாதிரி வேணும், ரைட், அதோட இருந்தா பரவாயில்ல. சுண்டுனா ரத்தம் வரணும், அடுத்த ஆப்ஷன். கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்க, எனக்கு தெரியும். ஆமா. அடுத்து ஹைட் கொஞ்சம் குறைவா இருக்கு, டே ஹீல்ஸ் போட்டால் சரியா வரும். நோ 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 நோ, ஒரே மேட்ச் ஒரு 2 இன்ச்சு தான் கம்மியாக இருக்கணும். நான் நிறைய காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால உங்ககிட்ட என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். எல்லாம் ஓகே, ரைட். நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அல்லேலூயா. சில போராட்டத்தில், சில அதிகமான கவனிப்பில் ஒல்லியாக இருக்கிற மனைவி குண்டாயிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? கணவர்மாருடைய அதிக அன்பின் நிமித்தம், உபசரித்த நிமித்தம் என்ன ஆயிடுது, கொஞ்சம் சந்தோஷத்தில் வெயிட் போட்டுருது. அல்லேலூயா. ஒரு குழந்தை பெற்றெடுத்தோன்னே சரீரம் என்ன பண்ணிடுது, வெயிட் போட்டுருது. ஏன்னா குழந்தை உண்டான என்ன பண்ணுவாங்க, எம்மா நல்லா சாப்பிடுமா. யார் சொல்லுவா? அம்மான்னு சொல்லுவாங்க, மாமியார்னு சொல்லுவாங்க. நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஏன்னா என் வாரிசை சுமக்கிறம்மா, நல்லா சாப்பிடுமா. சாப்பிட்டுருவாங்க, உடம்பு வச்சிடும். குழந்தை பிறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க, உட்கார்ந்தா உனக்கு எழுந்திக்க முடியல. அல்லேலூயா. யார் சொல்லுவா? மாமியார். யார்? அவங்க என்ன அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டு, அப்போ தான் குழந்தை நல்ல புஷ்டியாக இருக்கும், ஆரோக்கியமாக பிறக்கும். சாப்பிட்ருவாங்க, உடம்பு வச்சிடும். திரும்ப குறையுமா? கொஞ்சம் நாளாகும். ஆனால் வார்த்தையினால் திட்டி 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 அவங்கள அள வச்சு வேதனைப்படுத்தி காயப்படுத்திடுவாங்க. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை எதை பார்த்து தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை தேடுறார். நீங்கள் ஆண்டவர் விட்டு விலகி போக போக உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்தார். அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கு, விரைவாக முடிக்கிறேன். 3வது காரியமாக, நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறாரா? ஒருவருக்கொருவர் என்ன பேசுறீங்க? வாசிக்கலாம். லூக்கா 24:17 வாசிங்க. லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமாய் வழி நடந்து
ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியம் என்ன? நல்லா கவனிங்க. 2 சீஷர்கள் என்ன பண்றாங்க? எருசலேம்லேருந்து ஒரு 7 மைல் 8 மைலுக்கு அப்பால் இருக்கிற எம்மாவூருக்கு புறப்பட்டு போறாங்க. போகும்போது என்ன பண்றாங்க? வழியில பேசிக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா. இப்ப சபைக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஆரம்பிக்க முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் பேசுவோம். எங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் நல்லா இருக்காங்களா? அந்த அக்கா நல்லா இருக்காங்களா? அந்த அண்ணன் நல்லா இருக்காங்களா? அப்படி என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசுவோம். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். அல்லேலூயா. நீங்க அன்பா பேசினாலும் ஆண்டவர் கேட்பார். ஒருத்தனுக்கு பள்ளம் வெட்டினாலும் ஆண்டவர் கேட்பார். ஆமென். இன்னைக்கு யார் நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணுவா? நம்ம கூட நெருக்கமா இருக்கிற மனிதர்கள், நம்மை பற்றி நன்காக அறிந்த மனிதர்கள், நம்மை பற்றி முழுமையாக தெரிந்தவர்கள் தான் நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? பதிவிருந்து நமக்கு குழி வெட்டுவாங்க. சரி, நமக்கு ஒரு மனிதன் நல்லாவே தெரியும், நமக்கு துரோகம் பண்றாங்க தெரியுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு பிரச்சனை பண்றாங்க தெரியுது, நமக்கு விரோதமாக துன்மார்க்கமான காரியத்தை செஞ்சுட்டாங்க தெரியுது, என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க யாரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யாருக்கு துரோகம் பண்ண பேசிட்டீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்ன பண்ணுவீங்க? நீங்க அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். தாவீது ஒரு முறை என்ன பண்ணாரு? ஒரு பிரச்சனையோடு என்ன பண்றாரு? நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நடந்து வந்து கொண்டிருக்கும்போது பென்யமீன் கோத்திரத்தான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேரு சிமேயு. அவன் சொல்றான், தாவீதை பார்த்து என்ன சொல்றான்? ரத்த பிரியனே தொலைந்து போ, தொலைந்து போ அப்படின்னு சொல்லி ராஜாவை பார்த்து என்ன பண்றான்? கேவலமா பேசி கொண்டு வருகிறான். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க, 7வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 16:7. 2 சாம் நல்லா கவனிங்க. பேலியாலின் மகனை வர சொல்றான். என்ன அர்த்தம் தெரியுமா? விபச்சார விலை மகனுடைய மகனே என்று அர்த்தம். கேவலமான வார்த்தைகளை பேசி ஒரு ராஜாவை காயப்படுத்தான். ராஜாவுடைய கோபம் கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு சமம். நல்லா கவனிங்க. ஒரு ராஜாவை வேதனைப்படுத்துறான், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தூஷிக்கிறான். கூட வலதுபுறம் இடதுபுறம் யுத்த வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ராஜாவே ஒரு வார்த்தை சொல்லும், அந்த செத்த நான் என்ன பண்ணிடுறேன்? நான் வெட்டி போட்டுடுறேன். ராஜா எதுவுமே பேசல, மௌனமாவே இருக்காரு, ரொம்ப அமைதியா வர்றாரு. கொஞ்ச நேரத்துல இந்த சிமேயு தாவீதை பார்த்து நம்ம கல்லெறிறான். வார்த்தைகளால வேதனைப்படுத்தின மாத்திரமல்ல, அவன் கொஞ்ச நேரம் செய்கை எப்படி இருக்குது? கல்லெறிதல் நடைபெறுகிறது. இரத்த காயத்தோடு தாவீது பொறுமையை நடந்து கொண்டு வருகிறார். எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. என்ன சொன்னார் தெரியுமா தாவீது? நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. அவன் நிந்திக்கும்படியாக தேவன் இன்னைக்கு என்ன பண்ணாரு? அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். அவன் நிந்தனைக்கு பதிலாக தேவன் எனக்கு இன்னைக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நம்முடைய செயல்பாடெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் நான் பேசுறதெல்லாம் கேட்டு கொண்டிருக்காருன்னு சொல்லி எண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை தெரிந்து கொண்டார். அதற்காகத்தான் அவர் உயிரோடு வந்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:19. அவர் எவைகளை என்றார்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பதாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும், நல்ல கவனிங்க, செய்யிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்கள் எப்படி இருந்தாரு? நான் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியில் வந்தேன், மனுஷனுடைய சித்தம் அல்ல, என் பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமி நிறைவேற்ற வந்தேன். ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் எப்படி இருப்பேன்? உண்மை முத்தமாக இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு லஞ்சம் வாங்குற கூட்டம் ரொம்ப அதிகம், பரிதானம் வாங்குற கூட்டம் அதிகம், மற்றவர்களை காட்டி கொடுக்கிற கூட்டம் இன்னைக்கு அதிகம், மற்றவர்கள் துரோகம் பண்ற கூட்டம் இன்னைக்கு அதிகம். அது மத்தியில் ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமீன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதற்காக தான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார்.
அதே லூக்கா 24 நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க, 25-27 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, அவிசுவாசியா இருக்கிறவர்களை பார்த்து, நம்பிக்கை இல்லாத இருக்கிறவர்கள் பார்த்து, முறுமுறுக்க பார்த்து சொல்றாரு, மந்த இருதயம் உள்ளவர்களே. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விசனம் உண்டாக்கும்படி நம்முடைய செயல்பாடு இருக்காதபடி, ஆண்டவருக்கு விசனம் உண்டாக்கும்படி நம்முடைய எண்ணங்கள் இருக்காதபடி, ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தத்தக்க வகையில் நம்முடைய எல்லா காரியத்தையும் தூரப்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ண நம்மை அவர் பலப்படுத்துவார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:8 சீக்கிரம் வாசிங்க. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற பிலிப்பியர் பட்டணத்துக்கு, அவரை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். தூர பகுதியிலிருந்து வர்ற ஒரு சில சகோதரி குறித்து அருமையான பாசையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திருக்கல் குன்றம் பகுதியிலிருந்து, பல்லாவரம் தாம்பரத்திலிருந்து, எதற்காக இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை விளங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்காக அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவன் ஒவ்வொருவரையும் அவர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். 4வது காரியம் வேதம் சொல்லுகிறது, இதனை பற்றி வேத வாக்கியங்கள் நமக்கு முன்னறிவிக்கவில்லையா? இயேசு கிறிஸ்து கேட்கிறார். எதை பற்றி வாசிக்கலாம்? சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாயிருக்க மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. அவன் செய்கிறதெல்லாம் பாக்கியம். வேத பாக்கியம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறது. நீ கர்த்தரை தேடினாதான் உன் காரியம் எப்படி இருக்கும், வாய்க்கும். உனக்கு எந்த வறட்சி காலம் வந்தாலும் பஞ்சம் வராது. ஆமேன். இன்னும் அடுத்த ஒரு லாக்டவுன் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆமேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரா, ஆசீர்வதிப்பாரா. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு லாக்டவுன் வந்தாச்சு, அது கொள்ளை நோயினால் ஏற்பட்ட ஒரு லாக்டவுன். இப்போ ஒரு லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. என்ன லாக்டவுன் வரப்போகுது? என்ன லாக்டவுனு? பஞ்சம். ஆமா, என்ன பஞ்சம்? நீங்க இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் என்ன பண்ணணும், வெளியே வரணும். அதுக்கு மேல வெளியே வரக்கூடாது அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? நடக்கிற யுத்தத்தின் நிமித்தமாக, அநேக எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு நிமித்தமாக, பொருளாதார விலை உயர்வு நிமித்தமாக கட்டுப்பாட்டுகள் என்ன பண்ண போறாங்க, கொண்டு வரப்படுறதா சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. யுத்தங்களை தடுத்து நிறுத்தி ஜனங்களுடைய எல்லா காரியத்தையும் தேவைகளை சந்திக்கும்படியாக, எத்தனை குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்காக, யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்காங்க, கலங்கி கொண்டிருக்காங்க, அத்தனை பேருடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. மத்தேயு 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 22:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல பிறக்கணும், அவர் நமக்காக பாடுபடணும், நமக்காக ரத்தம் சிந்தணும், நமக்காக மரிக்கணும்னு சொல்லி பிதாவுடைய திட்டத்தை அவர் தீர்க்க தரிசனமாக நிறைவேற்ற வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க அறியலையா, வேத வாக்கியம் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி கொடுக்குறது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க உங்களுடைய பெற்றோரை நீங்க கனம் பண்றீங்க? எத்தனை பிள்ளைங்க உங்க பெற்றோருக்கு நீங்க கனம் பண்ணி உதவி செய்றீங்க? என்னுடைய செய்தியில கொஞ்சம் ஆசீர்வாதமும் இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களை நல்ல நிலைமைக்கு வர வைத்த உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் செய்யத்தக்க கடமை என்ன? கடன்பட்டு பட்டினிப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி வைத்த உங்களுடைய பெற்றோருக்கு நீங்க என்ன இது வரைக்கும் செய்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. மாசம் உங்களுடைய நம்பி இருக்கிற உங்களுடைய பெற்றோருக்கு மாசம் ஏதாவது நீங்க உதவி செய்றீங்களா?
அல்லது உங்க கையை எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி அடிமை மாதிரி வச்சிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. என் அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், உங்களுடைய மாமனார் மாமியாராக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாமனார் மாமியார் அதிகமாக வெறுத்த நாட்கள் உண்டு. நான் சொல்றது ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இப்போ கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். மாமனார் மாமியார் நேசிக்கணும், சமாதானம் ஆகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இல்லை என்ன பண்ண மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஐயோ இன்னைக்கு பார்த்து என் வீட்டுக்காரர் வரலையே, இன்னைக்கு அந்த மனுஷன் வந்தா நல்லா இருந்திருக்குமே, ரொம்ப நாளாவே இந்த போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கேன் என் குடும்பத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ற ஜெபத்துல நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் தொடுவார். அல்லேலூயா. அதுதான் உண்மை. உங்களுடைய ஜெபம் அந்த மனுஷன் என்ன பண்ணும்? சுபாவத்தை மாற்றும். உங்களுடைய ஜெபம் அந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ள இழுத்து வரும். அதுதான் உண்மை. வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து முடிந்தார். ஆனாலும் பரலோகத்தில் நமக்காக என்ன பண்ணாரு? அங்க ஆயத்தம் பண்ணதுக்காக உயிரோடு வந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த பூமியில் என்ன பண்ண உயிரோடு வந்தேன். ஆமீன். அவர் உயிரோடு இருக்கிறவர். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேரம் இல்லை, என்னால் அதிகம் பாட முடியல. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி முடித்து கடன் செல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கேட்குறாரு, உயிர்த்தெழுந்த வந்த பின்பு புசிப்பதற்கு ஏதாவது இருக்குதா கேட்டாரா? வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விவரமா அது போதும். நீங்க வீட்டில் இருக்கும்போது 5 வசனத்தை வாசித்து பாருங்க. மறுபடியும் என்ன பண்றார்? இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறாரு. புசிப்பதற்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. பசியோடு இருந்த இயேசுவுக்கு, ஊழியம் செய்து வரும்போது பசியோடு இருந்த இயேசுவுக்கு அத்தி மரத்தை பார்க்கும்போது என்ன கிடைச்சது? அத்தி மரத்தோட இலை மட்டும் தான் தெரிஞ்சது. உடனே என்ன பண்ணார்? இயேசு சபிச்சார். திரும்ப வரும்போது பார்க்கிறாரு, அந்த அத்தி மரம் பட்டு போச்சு. இப்ப உயிர்த்தெழுந்த பின்பு அதே சீசர்கள் இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? புசிப்பதுக்கு ஏதாவது இருக்குதா? பசியா இருக்கிற ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? அத்தி மரத்தை சபிச்சது போல சபிப்பாரா? இல்ல. பரலோகத்துல ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணதுக்காக உயிரோடு எழுந்தவர் ஆயிடுச்சே, எப்படி சபிப்பாரு? அதே சீசர்கள் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அவர் வர்றதுக்கு முன்பு சீசர்களுக்காக என்ன பண்றாரு? அப்பத்தையும் மீனையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்ல தகப்பன் அல்லவா? அல்லேலூயா. நல்ல அருமையான தகப்பன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பசியோடு வருகிற பிள்ளைகளுக்கு அவர் போஜனம் கொடுக்கிற வேதம் சொல்லுகிறது, அவர் நம்பி வந்த அத்தனை பிள்ளைகளும் திருப்தி அடைந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான பாஸ்டையா ஆலய ஆராதனை முடிஞ்சோன்னு எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் சாப்பாடு நினைக்கிறேன். ஆமா, சூப்பர் சாப்பாடு. ஆமா, எப்படி பார்த்தீங்களா? பிள்ளைகள் முந்தி திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக. என்ன பிரியாணி ஐயா? பிரியாணியா பார்த்தீங்களா? சிக்கன் பிரியாணி இருக்குன்னு நினைக்கிறேன். சிக்கன் 65 இருக்குதா? ரைட், வெரி குட். ஆமாம், சிக்கன் 75 சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்ருக்கிறேன். இன்னொரு நாள் ஆண்டவர் சித்தமானா நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடைவதற்காக அருமை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சீசர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். அடுத்தபடியாக விரைவாக வாசித்து முடிக்கிறேன். 6வது பாயிண்டாக என்ன இடத்துல என்ன பண்ணுங்க? நீங்க அன்பா இருங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற 6வது வார்த்தை என்கிட்ட, நீங்க அன்பா இருந்தா போதும்.
இன்னைக்கு அன்பு இல்லாம அநேக குடும்பத்தை எப்படி இருக்குது? சண்டையா இருக்குது. ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம். ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்பு வித்தியாசமாக காணப்பட்டது, கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருந்தது. ஒரு புதுமண தம்பதி என்ன பண்ணாங்க, கல்யாணம் முடிஞ்சோடனே அந்த பையன் என்ன பண்ண, தன் மனைவிக்கு ஆசையாக கொஞ்சம் தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்தான். தின்பண்டம் வாங்கிட்டு வந்தான். அதில் கொஞ்சம் சீடை முறுக்கெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது வாயில் போட்டு என்ன பண்ணும், கொஞ்சம் சத்தமாக இருக்கும், கட 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 கடன்னு கேட்கும். அவன் ரொம்ப ஞானமுள்ள பையன். தன் மனைவிக்கும் வாங்கிட்டு வந்தான், தன்னுடைய தாயாருக்கும் வாங்கிட்டு வந்தான். இரவு வேலையானதுனால தாயார் சீக்கிரம் என்ன பண்ணாங்க, படுக்க போயிட்டாங்க. மனைவிக்கு என்ன பண்ணா, ஆசையாக அதை அம்மாவுக்கு வேண்டியதை வச்சுட்டு மனைவிக்கும் அறைக்கு எடுத்துகிட்டு போனான். புதுமண தம்பதி பேசிக்கிட்டு என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா மெதுவாக சாப்பிட முடியுமா? எப்படி இருக்காது, கடமுடான்னு கேட்டுச்சு. இந்த அம்மா பக்கத்து ரூமில் படுத்துருந்தா என்ன பண்ணாங்க, என்னடா இது, பெத்து வளர்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்த தாய்க்கு இந்த பையன் எதுவுமே வாங்கிட்டு வரல, ஆனால் நேற்று வந்த மனைவிக்கு என்ன பண்ணுறான், என்னமோ வாங்கி கொண்டு கொடுத்துட்டானே. அவன் ஒரே கடமுடான்னு போட்டு அரைக்கிறாள. இந்த தாயோட அன்பு தெரியலையே பிள்ளைக்கு, என்னை மறந்துட்டானே அப்படின்னு இந்த அம்மாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. அடுத்த நாள் காலையில், ஏண்டா உன் மனைவிக்கு நீ என்னடா வாங்கிட்டு வந்த, எனக்கு தராமல் நீ அவளுக்கு எப்படா கொண்டு கொடுக்கலாம்? அவன் சொன்னான், அன்பா சொன்னான், அம்மா என்னை பெற்றெடுத்து வளர்த்த தாயாராச்ச, உனக்கு நான் தராமல் இருப்பேன்னா, டேபிளில் போய் பாருமா, அதை விட 2 மடங்கு உனக்கு இருக்குமா. தாயார் முகம் மலர்ந்துச்சு. முதல்ல கொஞ்சம் व्यसனமாக இருந்தது, அப்புறமா மலர்ந்துச்சு. ஆமாம். அடுத்த நாள் என்ன பண்ணா, வாங்க போகும்போது யோசித்து பார்த்தான், இதை வாங்கிட்டு வந்தால் தான் பிரச்சனை. அவன் எதை வாங்கிட்டு வந்திருப்பான் யோசித்து பாருங்க. சரியா சொல்றவங்களுக்கு அல்வா. உண்மையில பாஸ்டையா, உங்க சபை மக்கள் ரொம்ப ஞானமுள்ள பிள்ளைங்க. பாஸ்டையா கவனிக்கல, பரவாயில்ல, கதருக்கு சோதரம். அல்வா வாங்கிட்டு வந்துட்டான். அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்தான். அதே மாதிரி டேபிளில் வச்சுட்டான். நைட்டு போய் என்ன பண்ணா, தன் மனைவி கொடுத்தான். அம்மாவுக்கு என்ன யோசனை இருந்திருக்கும், நேற்று இந்த நேரத்துக்கு கடமடன்னு சத்தம் வந்துச்சே, இன்னைக்கு எந்த சத்தமும் வரலையே. அதுலேருந்து தான் அல்வா கொடுக்குற கதை ஆரம்பிச்சது. அல்லேலூயா. விட்டா ரொம்ப சந்தோஷமான பண்ணுவீங்க, கேட்டுகிட்டே இருப்பீங்க போல. அருமையான தேவ பிள்ளைகளை, அன்பு சகலத்தையும் என்ன பண்ணும், சகிக்கும், சகலமும் தாங்கும், சகலமும் நம்பும். அதுதான் அன்பு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு இல்லாதபடி நீங்க வாழ்வீர்களானால் கசப்பு தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? யாரை பார்த்து கேட்கிற? வாசிக்கலாமா? யோவான் 21:15 வாசிங்க. யார்கிட்ட கேட்டாரு? சீமோன் பேதுருட்ட கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவரிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா? ஏன் சீமோன்ட்ட அந்த கேள்வி கேட்டார் தெரியுமா? முந்தி ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை நியாய விசாரிப்பு தளத்தில் கொண்டு போகும்போது நெருப்புல குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்ப அங்க வந்த கலிலேய ஸ்திரீகள் கேட்கிறாங்க, நீயும் கலிலேயில் ஒருவனா? ஐயோ, நான் கிடையாது. அது மத்தேயு 26:69 72 வரைக்கும் நான் வாசிக்கும் போது சொல்றோம். முதல்ல என்ன பண்றான், அவன் மறுதளிக்கிறான். திரும்ப என்ன பண்றான், அவன் சத்தியம் பண்றான். அப்புறம் சபிக்கிறான், சத்தியம் பண்ண தொடங்குறான். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, சபிக்கிற வார்த்தை வரக்கூடாது, மற்றவங்களை தூஷிக்கிற வார்த்தை வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க, தூஷணமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அல்லேலூயா. ஒரு கிணத்துல நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டும் ஒரே நேரத்தில் வராது. அல்லேலூயா. வந்தா நல்ல தண்ணி வரும், இல்லைன்னா உப்பு தண்ணி வரும். ஆமேன். அப்ப தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும், சரியா பேசணும். நேர்த்தி நடக்க ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் எனக்காக தான் உயிர் வந்திருக்கிறார். இந்த பேதுருவை ஏன் அப்படி கேட்டா தெரியுமா? அன்னைக்கு அந்த நெருப்புல தான் என்ன பண்ண, குளிர் காய்ந்து கொண்டு இருக்கும்போது இயேசுவ மறுதளிச்சான். இன்றைக்கு அதே நெருப்பு முன்பதாக இயேசு கிட்ட வரும் பொழுது இயேசு கேட்பார். எப்படி கேட்டாரு? நீ அன்னைக்கு என்ன மறுதளிச்சுன்னு சொல்லி கேட்கல, நீ என்ன இடத்துல அன்பா இருக்காயா? இன்னைக்கு நாம என்ன பண்ண தெரியுமா,
புதுசா பேச வந்தா, கசப்பை மறந்து ஐக்கியம் பண்ண வந்தா, நீ அன்னைக்கு எனக்கு அந்த துரோகம் பண்ண ஆள் தானே, நீ எனக்கு அன்னைக்கு கேவலமா என்னை பேசின ஆள் தானே, இந்த அன்பு உனக்கு அன்னைக்கு தெரியலையேன்னு சொல்லி குத்தி காட்டுற ஆள் தானே சொல்லி என்ன பண்றோம், கேவலமா பேசி பேசி என்ன பண்றோம், வேதனைப்படுத்தி வந்த அன்பை இறந்து போயிடுறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை செய்யல. என்ன பண்ணாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்ன இடத்துல அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா கேட்கிறாரு. நாம் என்ன செய்யணும், ஆண்டவரே எல்லாவற்றையும் நேரம் இருந்திருக்கிறேன், நான் என்ன பண்றேன், அன்பாய் நான் இருக்கிறேன். 11 சீஷர்ல விசேஷமான கேள்வி பேதுரு எடுத்தான். 11 சீஷரிடம் விசேஷமான ஒரு கிருபை பேதுரு எடுத்தான். ஆகவேதான் இந்த பேதுரு முதல் பிரசங்கத்தில் என்ன பண்ணாரு, பலப்பட்டு 3000 பேரை சேர்த்தார். அடுத்த சில மணி நேரங்கள் 5000 பேர். அடுத்து கொஞ்ச நாள்ல திரளான ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்ட வாசிக்கிறோம். காரணம், ஆண்டவர் கேட்ட கேள்விகள். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு குறையாதபடி பார்த்துக்கொள்ளும். கடைசியாக, நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 21வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். அவனை கண்டு பேதுருவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன. யோவான் 21:21. இவன் காரியம் என்ன யார் கேட்கிறா, பேதுரு இயேசு கிட்ட கேட்கிற. யாருடைய காரியம் என்ன, யோவான் அங்கிருந்து வர்றாரு, இங்க பேதுரு அணைச்சிருக்கிறாரு. ஆமா, பேதுரு அணைச்சிருக்கிறாரு. ஆனா யோவானை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே அவனும் இயேசு கிட்ட வரானே அப்படின்னு பார்த்து இந்த பேதுரு கேட்கிறாரு, இவன் காரியம் என்ன, இவன் காரியம் என்ன இயேசுவே. ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன. அல்லேலூயா. நீ என்ன பின்பற்று. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், மற்றவருடைய காரியத்தை தலையிடாத, மற்ற குடும்ப பிரச்சனைகளை தலையிடாத, மற்றவருடைய தேவையில்லாத காரியத்தை தலையிட்டு உன்னோட நிம்மதியை கெடுக்காத. உன்னால பிரிந்து போன குடும்பங்கள் யாரும் இருக்குமானால் அதை ஒன்று சேர். அல்லேலூயா. நான் வரும் வரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன. ஆண்டவர் கேட்கிறார். உயிர் தெரிந்த ஆண்டவர் 7 கேள்வி ஆண்டவங்கிட்ட கேட்டிருக்கிறார். முழுமையாக ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் அப்படி